இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறள் தான் தெரிஞ்சுக்க போறோம். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும். அப்படின்னா பரம்பரையா ஒருத்தவங்க நல்ல பேர் வாங்கி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த வர தலைமுறை எதுவுமே பண்ணாம சோம்பேறித்தனமா இருந்தாங்கன்னா அந்த பேர் மங்கிடுமா. இங்கே ஒருத்தர் அப்படித்தான், என்னன்னு நீங்களே பாருங்களேன். கூட பிறந்த தம்பி நவவாசல் அடிச்சு ரத்தத்தோட நிக்கிறான். என்ன ஏதுன்னு பதறி போய் பாசத்தை கொட்டாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? புரியுது. தம்பிக்கான கோபமா வந்தானா வீடே ரணகலமாய் போன்னு பயந்து உடனே ஒரு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணி போறது. இதே உனக்கு வேலை. குடு. அம்மா யாரா? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் இங்க இருக்கும்போது நீ வரக்கூடாது சொல்லிக்கல. நான் அக்காங்க போது நீ அம்மாங்கிற திட்டம் போட்டு வேலை செய்யா? நீங்க எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. என்னது முன்னால வந்துட்டியாவா? என்னடா பார்ட்னர்ஷிப் மாதிரி பேசுற? டேய், நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட மாப்பிள. மொட்டப்பல உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்ல. ஒண்ணும் இல்ல. இங்க கிழிஞ்சிருக்கு, அங்க கிளியில. நாங்களும் பொட்டி பொட்டியா பேண்ட் ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து மாட்டினா தொழிலுக்கு மரியாதை இல்ல. ஹலோ பண்ணேரம்மாவா? பிரியாணியா? இதோ இப்பவே வரம்மா. இந்த பிடிப்பா. அந்த பழைய சோதா அவனுக்கு போடுமா. டேய், என்னடா ஓம் பிச்சு எனக்கு போட சொல்ற? அடிச்சனா உன்னைய. உனக்கு ஒரு வீடு தான், எனக்கு ஊரெல்லாம் வீடு. ஏக்கா நில்லு. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு? டேய், அதையே வேண்டாம், நானும் கேக்குறேன். யாரா நீ? உன் பொண்டாட்டிக்கு தம்பி, உனக்கு மச்சினே, உன் மகளுக்கு தாய் மாமன். இப்படி பல ஆங்கில மரியாதையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். அது சரிடா. அம்மா வீட்ல இருந்து நீங்க எப்ப வந்த? எதுக்கு வந்த? உன் பொண்ணோட காது குத்துக்கு வந்தேன். அப்ப என்னடா அந்த பிள்ளைக்கு வயசு? 3 வயசு. இப்ப என்னடா வயசு? 18. எத்தனை வருஷம் ஆச்சு? 15. வெக்கமா இல்ல? ஒரு தாய் மாமனாச்சே பொண்ணு விசேஷத்துக்கு கூப்பிட்டா வந்தமா, விசேஷத்துல சோத்த தின்னமா, ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. தீப்பொறி. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். கேளடி கண்மணி.